सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। संकट नाशन गणेश स्तोत्रम। प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं। प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं। भक्तावासं स्मरे नित्यम् आयुकामार्थ सिद्धये। आयुकामार्थ सिद्धये। प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लंबोदरं पंचमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं तथाष्टकं नवमं बालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेत् नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरं प्रभो। தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தினுடைய தியான ஸ்லோகத்தினுடைய முதல் பாடல். மௌனவ்யாக்யா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வர்சிஷ்டாந்தே வசத் ரிஷிகணைः ஆவ்ருதம் பிரம்மனிஷ்டைः ஆச்சார்யேந்திரம் கரகலித चिन्मुद्रमानन्दरूपम् स्वात्मा रामम् मुदितवदनम् दक्षिणामूर्तिमीडे। स्वात्मा रामम् मुदितवदनम् दक्षिणामूर्तिमीडे। दक्षिणामूर्तिम् ईडे. தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்றவரை நான் வணங்குகின்றேன், நமஸ்கரிக்கின்றேன். யார் அந்த தட்சிணாமூர்த்தி? யுவானம், இளமையுடன் கூடியிருக்கின்ற அந்த தட்சிணாமூர்த்தியை, அப்பேற்பட்ட குருவை யாரெல்லாம் அவரை வணங்குகிறார்கள்? சனகாதி முனிவர்கள் எல்லாம் அவரை வணங்குகிறார்கள்.
ஆகையினாலே நானும் வணங்குகிறேன். யார் அந்த சனகாதி முனிவர்கள்? வசிஷ்ட அந்தேவசத் ரிஷிகணைஹி ஆவிருதம். விருத்த நிலையிலே இருக்கின்ற அறிவாலும் குணங்களாலும் வயோதிகத்தாலும் பக்குவத்தாலும் அறிவாலும் பக்குவம் அடைந்திருக்கின்ற ரிஷிகணை அறிவு கூட்டங்களுக்கு சுத்தி இருக்கின்ற அறிவு கூட்டங்களோடு சுற்றி இருக்கின்ற ஆவிருதம் சுற்றி இருக்கின்ற அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரம்ம நிஷ்டை, பிரம்மத்தை தெரிந்து கொள்வதிலும் அதை விசாரம் செய்து பார்ப்பதிலும் அதை குறித்து தியானம் செய்வதிலும் நிஷ்டை உடையவர்களாக இருக்கின்ற ஏற்பட்ட ரிஷிகணங்களை தன்பால் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு என்ன செய்கின்றாராம்? ஞான உபதேசத்தை கொடுக்கிறார். எந்த முறையிலே? மௌனவ்யாக்யா பிரகடிதா பரபிரம்ம தத்துவம், பரமாத்மாவை பற்றின உண்மை நிலையை தத்துவத்தை பிரகடனம் செய்கிறாராம். சிறப்பாக மாணவர்களுக்கு புரியும்படியாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். எந்த முறையிலே? மௌனவ் வியாக்கியா, விரிவாக விளக்கி கூறுகிறாரா என்றால் சொற்களால் விளக்கி கூறாமல் மௌன மொழியினாலேயே விளக்கி கூறுகின்றார். ஏன் மௌன மொழியினாலே சொல்ல வேண்டும்? இது எதை காட்டுகிறது என்றால் மாணவர்களுடைய உயர்வான நிலையை காட்டுகிறது, ஆசிரியருடைய அறிவினுடைய அனுபவத்தினுடைய நிலையை காட்டும். இந்த ரெண்டும் இருக்கு. ஆசிரியருடைய ஞானத்தினுடைய அனுபவ நிலை, மாணவர்களுடைய உயர்வான அந்த தன்மை. வாங்கிக் கொள்ளக்கூடிய மாணவர்களுடைய அறிவு எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கின்றது, உயர்வாக இருக்கின்றது என்பதை அது காட்டும். ஒருவரை ஒருவர் நாம் நன்றாக புரிந்து கொண்டோம் என்றால் சாதாரணமான வாழ்க்கையே பாருங்கள். ஒருவரை ஒருவர் நன்றாக நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அந்த உறவானது நன்றாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னால் அங்கே வெர்பலாக நாம் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய வாக்கை கொண்டு சொற்களை கொண்டு வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே மௌன மொழிதான். சொல்ல வரக்கூடியவரும் மௌனத்தாலேயே வெளிப்படுத்துகிறார், புரிந்து கொள்ளக்கூடியவரும் அதை சரியான முறையிலே புரிந்து கொள்கிறார். எதன் அடிப்படையிலே இது வந்தது என்றால் ரெண்டு பேருடைய மனமும் ஒன்றுபட்டு இருந்த காரணத்தினாலும் புரிந்து இருந்த காரணத்தினாலும் ஒருவருக்கு இடையிலே என்ன சொல்ல வரப்போகிறார், இதுதான் சொல்ல வரப்போகிறார் என்ற புரிந்து கொள்ளக்கூடியவன் உயர்ந்த நிலையிலே இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, சொல்ல வரக்கூடியவன் இந்த முறையிலே சொன்னால் அவர் புரிந்து கொள்வார் என்கின்ற முறையிலே மௌனத்தாலேயே எவ்வாறு வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள் தான் சொல்ல வேண்டிய விஷயத்தை. அதே போல ரிஷிகணைஹி ஆவிருத்தம் அந்தே வாசினா, தன் பக்கத்திலே தன்னுடன் அமர்ந்து இருந்து கொண்டு ஆசிரம வாசத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய ரிஷி கூட்டங்களுக்கு இப்பேற்பட்டவர்கள் அவர்கள் 2 லட்சணம் கொடுத்தார். வசிஷ்டா பிரம்ம நிஷ்டை, அறிவிலும் மேலானவர்கள் பிரம்மத்தை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பம் உடையவர்களாக இருக்கிறார். இப்பேற்பட்ட உயர்வான மாணவர்களுக்கு ஸ்தூலமான முறையில் தான் விளக்கி காட்ட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை.
ஆகையினாலே மௌனத்தினுடைய மொழி இங்கே உபதேசத்திற்கு உண்டான விளக்கி காட்டக்கூடிய உபாயமாக வியாக்கியானம் பட்டனிதம். இது முதல் நிலை. மௌனமாக ஏன் சொன்னார் என்றால், இரண்டு பேருடைய மனமும் ஒத்து இருந்து இரண்டு பேரும் உயர்வான அறிவை படைத்தவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் மௌன மொழியிலேயே விரிவாக உண்மை தத்துவத்தை விவரிக்க வந்துவிட்டார். அதனால்தான் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலே சரியான புரிதல் இருக்க வேண்டும், சரியான உறவு முறை இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டார்களே ஆனால் நிச்சயமாக அங்கே ஞானம் பரிமாறப்படுகிறது. ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய உயர்வான அறிவு மற்றவரிடத்திலே தானாக போய் சேருகிறது. அந்த முறையிலே தட்சிணாமூர்த்தியானவர் மௌனௌ வியாக்கியா பிரகடிதா. இரண்டாவது காரணம், மௌனமான மொழியை எடுத்துக்கொண்டு வியாக்கியானம் செய்திருக்கிறாரே பரபிரம்ம தத்துவத்தை. ஏன் மௌனமான மொழியை தேர்ந்தெடுத்தார் என்றால், எந்த ஒரு தத்துவத்தை, எந்த ஒரு பரபிரம்ம தத்துவத்தை வாக்காலும் மனதாலும் அறிவாலும் நெருங்க முடியாதோ, எந்த ஒரு பரபிரம்ம தத்துவத்தை வாக்காலும் மனதாலும் அறிவாலும் நெருங்க முடியாதோ என்றால் இந்த மூன்றினுடைய துணை கொண்டு நாம் அறிந்து கொள்ள முடியாது. எவ்வளவுதான் நாம் உண்மை தத்துவத்தை பேசிக்கொண்டே இருந்தாலும் வாக்கால், எவ்வளவுதான் நாம் அறிவை கொண்டு இந்த உண்மை தத்துவத்தை ஆராய்ந்து கொண்டே போனாலும் கடைசியிலே இந்த இரண்டாலும் இந்த மூன்றாலும் உண்மை தத்துவத்தை அறிந்து கொள்ள முடியாது. இதைத்தான் நாம் கதை ரூபத்துல பார்க்கிறோம். சிவபெருமானுடைய அடிமுடியை பார்க்க வேண்டும் என்று பிரம்மாஜி ஒரு பக்கம் போக, விஷ்ணு பகவான் ஒரு பக்கம் போக, இரண்டு பேரும் பார்க்க முடியாதவர்களாய் திரும்பி வந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்திக்கு அதிபதி பிரம்மா, மனதுக்கு அதிபதி விஷ்ணு. மனம் புத்தி இரண்டும் பரமாத்மாவுடைய உண்மை சுரூபத்தை பார்த்து விட முடியாது, நெருங்கி விட முடியாது. இந்த பாக்கிய கரணங்களாலும் ஆந்தர கரணங்களாலும் அறிய முடியாத ஒன்றை, இது எல்லாவற்றையும் கடந்த நிலையில்தான் நான் இருக்கேன் என்பதை அனுபவிக்க முடியுமே தவிர, அதை அனுபவிப்பதற்கு எந்த கரணங்களும் கருவிகளும் நமக்கு துணையாக இருக்காது. இதை உணர்ந்து கொண்ட குரு என்ன பண்றார்? உண்மை தத்துவத்தை வார்த்தையால் சொல்ல முடியாது, வாக்காலோ மனதாலோ அறிவாலோ சொல்ல முடியாது. அதை மௌனமாக இருந்துதான் சிந்திக்க வேண்டும், மௌனமாக இருந்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மௌன மொழியிலேயே மாணவர்களுக்கு தான். எப்பொழுது நம்முடைய மனம் மௌனம் அடைகின்றதோ, மௌனம் என்றால் பேசாத தன்மை. மனம் பேசிக்கொண்டே இருக்கு. அதனால்தான் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய அந்த பேச்சு நமக்கு கேட்பதே இல்லை. நாம் பேசுவதை நிறுத்தினால் இறைவன் பேசுவது நமக்கு. நாம் பேசிக்கொண்டே என்றால் நம்முடைய மனம் பேசிக்கொண்டே இருக்கின்ற வரை இறைவன் நம்முடன் பேசுவது நமக்கு கேட்காது. அப்ப எந்த அளவுக்கு நான் என்னுடைய மனதை அமைதிப்படுத்துகின்றேனோ, பேசாத நிலைக்கு, மனதை பேசாத நிலைக்கு அழைத்துக் கொண்டு போகின்றேனோ, அந்த அளவுக்கு என் மனதிலே அந்த ஆத்மாவுடைய ஆனந்தம் ஸ்புரிப்பதை பார்க்கலாம். இதை என்ன பண்ணுகின்றார்? மௌனமாக இருந்து மௌனமாக அந்த உண்மையை சிந்திப்பாயாக, ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்பாயாக. பரமாத்மாவுடைய உண்மையான உள்ளர்த்தத்தை மௌனமான நிலையிலே இருந்து சிந்தனை செய்.
இது இரண்டாவது. நமக்கு ஏன் மௌன மொழியிலே பேசினார் என்றால், இங்கே பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனால் எல்லாமே பேசக்கூடியது எல்லாமே ஆத்மாவை தவிர்த்திருக்கின்ற பொருள். ஆத்மா ஒன்றுதான் இருக்கிறது, அதை பேசுவதற்கு வார்த்தை இல்லை. அதனால்தான் உபநிஷம் சொல்லுகிறது, யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக. தைத்திரிய உபநிஷத்திலே இந்த மந்திரம் வருகிறது. யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான். எந்த ஒன்றை வாச்சகா வாக்கானது மனதினுடைய துணை உண்டு, எந்த ஒரு பரபிரம்ம தத்துவத்தை வாக்கானது மனதினுடைய துணை உண்டு அடைய முடியாமல் திரும்பி வந்து விட்டதோ, அப்பிராபிய மனசாக மனதோடு சேர்ந்து திரும்பி வந்து விட்டதோ, அப்பிராபிய அடைய முடியாமல் திரும்பி வந்து விட்டதோ, நிவர்த்தந்தே திரும்பி வந்து விட்டதோ, அப்பேற்பட்ட பரபிரம்ம தத்துவத்தை நாம் எவ்வளவுதான் வார்த்தைகளை கொண்டு இட்டு நிரப்பினாலும் அது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டதாகவே இருக்கிறது. அதனால்தான் ராமேஸ்வர ரொம்ப அழகா சொல்றார், வேதங்கள் எச்சில் பட்டு விட்டன, பரமாத்மா எச்சில் படாதவராய் இருக்கிறார். காரணம், நாம் வேதங்களை சொல்லி சொல்லி வேதங்கள் உச்சாரணம் செய்த காரணத்தினாலேயே எச்சில் பட்டு விட்டது, அழுக்கடைந்து விட்டது. ஆனால் இறைவன் வேதங்களையும் சப்தங்களையும் கடந்திருக்கிறான். ஆயினாலே அவன் எந்த ஒரு பொருளாலும் அசுத்தப்படாதவனாய் இருக்கிறான். அப்பேற்பட்ட தத்துவத்தை மௌனமான மனோநிலையிலிருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுவதற்காக மௌன வியாக்கியா பிரகடிதா. மூன்றாவது என்னவென்றால், ஏன் மௌனமான மொழியை தேர்ந்தெடுத்து உபதேசம் கொடுத்தார்? எப்பொழுது நாம் இந்த ஞானத்தை பெறுகின்றோமோ அப்பொழுது என்ன ஆகிறது? மௌன நிலைக்கு நம்முடைய மனம் போகும். மௌன நிலைக்கு நம்முடைய மனம் போக வேண்டும். அவ்வாறு மௌனமான பேசாத நிலைக்கு மனம் சென்றால் அங்கே இந்த ஆத்மா குறிப்பதை நாம் பார்ப்போம். ஆழ்ந்த தியானத்துக்கு நாம் போக போக மனம் பேசாத நிலையை அடையும். மனம் பேசாமல் இருக்கின்ற நிலைதான் மௌனம். அந்த நிலையை நாம் எப்பொழுது எட்டுகின்றோமோ அப்பொழுது பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, பேசுவாரும் இல்லை, பேச்சும் இல்லை. அப்ப அங்க என்னடா இருக்கிறான்னா, பரபிரம்ம தத்துவம் மட்டும் இருக்கிறது. இதைத்தான் மாணவர்கள் குருவிடத்தில் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள். ஆகையினாலே மீண்டும் ஒரு நெளிவு உபதேசத்தை கொடுத்து விட்டால் அவர்களுக்கு அது தேவைப்படாது. காரணம், அவர்கள் ஏற்கனவே இதெல்லாம் உணர்ந்து கொண்டவர்கள். ஆகினாலே அவர்களுக்கு இப்பொழுது ஸ்தூலமான முறையிலே வியாக்கியானம் தேவையில்லை. அவர்களுக்கு உண்மையிலேயே வியாக்கியானம் இங்கே தேவைப்படுகிறது. எது அடையப்பட வேண்டியதோ தெரிந்து கொள்ளப்பட வேண்டியதோ அதை நேரடியாக சொல்ல வேண்டும். என்ன பண்ணினார்? மௌனத்தின் மொழியினாலேயே நேரடியாக அதை. காரணம், அங்கே அந்த இடத்துக்கு நான் சென்றால் அது மட்டும் இருக்கிறது. அங்கே பேசுவதற்கு மனம் இல்லை, சிந்திப்பதற்கு மனம் இல்லை, எண்ணுவதற்கு மனம் இல்லை. அங்கே ஒரே ஒரு பிரம்ம தத்துவம் மட்டும்தான் இருக்கிறது. அதை எனக்கு உணர்த்துவதற்காக மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம். இந்த மௌனத்தினுடைய நிலையை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த காரணத்தினாலேதான் ரமண மகிழ்ச்சியும் இந்த அனுபவத்தை ரொம்ப அழகா சொல்றாங்க. அந்த உண்மை நிலையை அடைந்தவர்கள் எல்லோருடைய வாக்கியமும் ஒன்றாகத்தான்.
அவர் என்ன சொல்றார், அந்த உண்மை நிலையை ஒருவன் தொட்டு விட்டானே ஆனால் அங்கே அவனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் என்ன? சுகக்கடல் பொங்க, சொல் உணர்வு அடங்க, சும்மா பொருந்திடம் அருணாச்சலம். பாருங்க, மௌனம் வியாக்கியா பிரகடிதம், மௌனமான மொழியை தேர்ந்தெடுத்து விரிவாக வியாக்கியானம் செய்கிறார் என்றால், உண்மை தத்துவத்தை நான் அறிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாலே மனம் மௌன நிலையை அடைந்து விடுகின்றது. ஒருவேளை நான் உண்மையிலேயே இந்த மௌனத்தன்மைக்கு போய்விட்டால், மனம் மற்ற பிரம்மத்தன்மைக்கு போய்விட்டால் அதனுடைய அனுபவம் எப்படி இருக்குமா? சுகக்கடல் பொங்க, சொல் உணர்வு அடங்கு. சொல்லும் உணர்வும், சொல் என்பது வாக்கு, உணர்வு என்பது மனது. மனது இல்லாத போகிறது, ஆயனாலே வாக்கு இல்லாமல் போய்விடுகிறது. சொல் உணர்வு அடங்க. ஏன் சொற்கள் வந்து கொண்டே இருக்கிறது, ஏன் பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் உணர்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கின்ற காரணம். உணர்ச்சி புயம்பாக இருக்கிறது காரணத்தினால பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதாவது யாருமே பேசுவது கிடைக்கவில்லை என்றால் நாமே நமக்கு நாமே பேசிக் கொண்டிருக்கிறோம் தன்மையிலே. காரணம் என்ன? மனம் அடங்காமை. மனம் அடங்க அடங்க வார்த்தைகள் இல்லாமல் போய்விடுகிறது, வாக்கும் பேசாமல் போய்விடுகிறது. என்ன காரணம்? சுகக்கடல். மனதிலே சுகம் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் மனம் அடங்கி போகிறது. மனம் அடங்கினால் வாக்கு அடங்கி போகிறது. எப்படி இருப்பானா? சும்மா பொருந்திடம் அருணாச்சலா. சும்மா, மனம் சும்மா இருக்கிறது, உடல் சும்மா இருக்கிறது இல்ல, மனம் சும்மா இருக்கிறது. அந்த நிலையை மாணவர்களுக்கு காட்டிக் கொடுப்பதற்காக மௌன வியாக்கியா பிரகடிதா பரபிரம்ம தத்துவம் யுவானம். இத சொன்ன உடனே மௌனமான ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து விரிவாக வியாக்கியானத்தின் மூலமாக பிரகடனம் செய்தார் என்று சொல்லி உபதேசமே செய்யவில்லையா? தட்சிணாமூர்த்தி அவர் உபதேசமே கொடுக்கவில்லையா என்றால் அவர் உபதேசம் கொடுத்திருக்கார். எந்த முறையிலே இந்த ஞானத்தை கொடுத்தார் சொல்கிறார் பாருங்க. 3வது வரியிலே கரகலித சின்முத்ர ஆனந்த ரூபம். கரகலித சின்முத்ரம். கரம் என்றால் கை, கர கைகள், கலித என்றால் தாங்கிய, கைகளில் தாங்கி இருக்கக்கூடிய அடையாளம். முத்ரா என்றால் அடையாளம், குறி. முத்ரா என்றால் அடையாளங்கள், குறி. ஒரு விதமான ஒரு செயல்பாடு, செய்கை, அது பேர் முத்ரா என்று. இங்கே இவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அடையாளம், குறி என்னது? சின்முத்ரா. கரகலித சின்முத்ரா. இந்த முறையிலே மௌனமாக வியாக்கியானத்தை வெளிப்படுத்தினார், உண்மை தத்துவத்தை வெளிப்படுத்தினார். கைகளுடைய விரல்களுடைய துணை கொண்டு அதிலே சில செயல்பாடுகளை செய்து காட்டுவதன் மூலமாக, சில குறிகளை எல்லாம், அடையாளங்களை எல்லாம் காட்டிக் கொடுப்பதன் மூலமாக மாணவர்களுக்கு இந்த உண்மை தத்துவத்தை புரிய வைத்து விட்டார். கரகலித சின்முத்ரம். முத்ரா என்பதற்கு அடையாளம், குறி என்று பார்த்தோம். அதுல 2 அக்ஷரம் இருக்கு. அதை பிரிச்சோம் என்றால் முத்ரா என்பது 2 அக்ஷரங்கள். முதல்ல மோதனாத். முத்ரா ஈக்குவல் டு மோதனாத். மோதனாத் என்றால்
மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடு. ஒரு செய்கையை செய்கின்ற நேரத்திலே நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறது. எந்த ஒரு செயலை செய்வதன் மூலமாக நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறதோ அந்த ஒரு செயலுக்கு பெயர் முத்ரா என்று. இரண்டாவது திராவணா. திராவணா முத்ரா ஒன்று, மோதனம் என்பது மோதனா திராவணா இது முத்ரா. திராவணா அல்லது திராணா. திராவணா என்றால் யார் ஒருவர் எந்த ஒரு செயல்பாட்டின் மூலமாக நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், சோகங்கள், துக்கங்கள் அனைத்தும் நீக்கப்படுமோ அந்த ஒரு செயலுக்கு பெயர் முத்ரா என்று. திராவணா என்றால் கடத்தல், நீக்குதல். எந்த ஒரு செய்கை செய்வதன் மூலமாக நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடைந்து மனதில் இருக்கின்ற சோகங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குமோ அந்த செயலுக்கு பெயர் முத்ரா என்று. அப்போ இங்க இந்த குரு என்ன பண்றார்? எந்த மாதிரியான முத்திரையை காட்டார்? சின் முத்ரா. சித் என்றால் அறிவு. அறிவை கொடுக்கக்கூடிய முத்திரையை காமிப்பதன் மூலமாக ரெண்டு விதமான லாபம் எனக்கு கிடைக்கிறது. அறிவு நமக்கு அறிவினுடைய துணை கொண்டு நமக்கு முதல்ல கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? சந்தோஷம், மன நிறைவு, ஆனந்தமானது கிடைக்கிறது. இரண்டாவது, எந்த ஒரு செய்கையானது செய்வதன் மூலமாக நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய துக்கங்கள் நீங்குமோ என்று பார்த்தோம் அல்லவா? அப்போ இரண்டாவது லாபம் என்னவென்றால் இந்த ஞானமானது என்னுடைய மனதில் இருக்கின்ற சோகங்களை எல்லாம் நீக்கி காட்டுகிறது. முதம் ஏதி இது முத்ரா. இரண்டாவது அர்த்தம். முத்ரா என்பதற்கு முதம் ஏதி. எந்த ஒரு செய்கையானது சந்தோஷத்தை கொண்டு வருகிறதோ, ஒருவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதோ அதுக்கு பெயர் முத்ரா என்று பெயர். அப்ப ரெண்டு லாபம் இந்த முத்திரையினால். ஒன்று, எனக்கு அறிவு கிடைப்பதன் மூலமாக ஆனந்தம், மோதனம், சந்தோஷம் கிடைக்கின்றது. இரண்டாவது, என் மனதில் இருக்கின்ற தாபங்கள் நீங்கி. அதனால் என்ன பண்ணிட்டா? கரகலித முத்ரா. விதவிதமான முத்திரைகள் இருக்கிறது. பரதநாட்டியத்திலே நாம் போனோம் என்றால் விதவிதமான முத்திரைகள் காட்டுவார்கள். 10 விரல்களையும் கொண்டு அவர்கள் விதவிதமான முத்திரையை காமித்து அந்த முத்திரைகளின் மூலமாக நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இப்ப நாம கூட சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக என்ன பண்றோம்? இந்த விரலை அப்படி காட்டும். எப்படி நன்றாக இருக்கா உடனே எப்படி காட்டும், துக்கமா இருக்கா உடனே இந்த விரலை கீழே காட்டும். இதெல்லாம் முத்ரா செய்கை. இந்த செயல்பாட்டின் மூலமாக மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஓ, சந்தோஷமாக இருக்கிறார் அல்ல துக்கமாக இருக்கிறார். ஒரு செய்கையின் மூலமாக நாம் என்ன விஷயத்தை சொல்ல வர ஆசைப்படுகிறோமோ அதை எதிராளியின் மனதிலே புரிய வைத்தார். இங்க இந்த குரு என்ன பண்ணிட்டார்? மௌனமான மொழியிலே தன்னுடைய கை விரல்களை பயன்படுத்தி, கரகலித்த கை விரல்களை பயன்படுத்தி அதுல சின்முத்திரையை, இதுதான் சின்முத்ரா என்று. 3 விரல்கள் தனியாக இருக்க இந்த ஆள்காட்டி விரலை கொண்டு கடைசியாக இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய விரலிடத்திலே கொண்டு போய் சேர்த்து ஒன்று இணைத்து இவ்வாறு செய்யக்கூடிய இந்த செயல்பாட்டு பெயர் சின்முத்ரா அல்லது ஞான முத்ரா அல்லது யோக முத்ரா. இப்ப இதுல இருந்து என்ன ஞானம் கிடைத்தது அவர்களுக்கு?
இதிலிருந்து எப்படி துக்கங்கள் நீங்கும், எப்படி இந்த 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 செயலின் மூலமாக அறிவை கொடுத்தார் என்றால், ஆள்காட்டி விரல் அகங்காரத்தை காட்டுகிறது. நான் 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 நான். மற்றவரை சுட்டி காட்டுவதற்கு இந்த விரலைத்தான் பயன்படும். இந்த அகங்காரத்துக்கு உண்டான விரல் நான் என்று சொல்லக்கூடிய இந்த ஜீவன் அபிமானம் கொண்டவன். எதை அபிமானம் கொண்டு துக்கப்படுகின்றான், பந்தப்பட்டு கிடைக்கின்றான் என்றால், 3 சரீரத்துடன் தன்னை இணைத்துக் கொண்டு, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்துடன் தன்னை இணைத்துக் கொண்டு. இந்த அகங்காரி யாரை மறந்து விடுகிறானாம்? இந்த 4 விரலும் இயங்க வேண்டுமானால் இந்த முக்கியமாக இருக்கக்கூடிய விரல் இந்த விரலை பிரம்மனாக நாம் எடுத்துக்கொண்டோமேனால், பிரம்மனுடைய பெரிதாக இருக்கின்ற இந்த பெருவிரல் இல்லாமல் மற்ற 4 விரலும் இருந்தும் பிரயோஜனம் அல்ல. இந்த 4 விரலும் பெரிய விரல் பெருவிரலை சார்ந்துதான் இருக்கிறது. அப்ப இந்த 4 விரலும் எதுவரைக்கும் பெருவிரலை சாராமல் தனித்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறதோ, ஒருவேளை கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த விரலை நாம் உபயோகப்படுத்தாமல் இந்த 4 விரலை மட்டும் வைத்துக் கொண்டு உபயோகப்படுத்தும் என்னாகும்? இவர் துணைக்கு வரக்கிறார், இவரை கெட்டியா பிடிச்சு தட்டி போடுவோம். இந்த 4 விரலை மட்டும் வைத்துக் கொண்டு நான் வேலை செய்வேன் என்றால், நம்மால் முதல்ல என்ன பண்ண முடியாது? ஒரு பொருளை பிடிக்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு பொருளை பிடிக்க வேண்டும் என்று ஒரு தட்டை எடுக்கணும்னா கூட, ஒரு ஸ்பூனை எடுக்கணும்னா கூட இவருடைய துணை ஒன்று. சாப்பிட வேண்டும் என்று சொன்னாலும் இவருடைய துணை ஒன்று. ஒன்றை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் இவருடைய துணை வேண்டும். ஒரு பேப்பரை திருப்ப வேண்டும் என்று சொன்னாலும் இவருடைய துணை ஒன்று. எல்லா செயல்பாட்டுக்கும் பிரம்மத்தினுடைய பெருவர்களுடைய துணை இல்லாமல் இந்த 4 பேரும் இயங்க மாட்டார்கள். அப்படி இயங்கினால் வலியுடன் வேதனையுடன் துன்பத்துடன் தான் இயங்கியாக வேண்டும். நான் இவரை நிராகரித்து விட்டு இவரை மட்டும் வைத்துக் கொண்டு வேலை செய்வேன் என்றால் எவ்வளவு கடினமான ஒரு பாதையாக இருக்குமோ, எவ்வளவு வேதனையான போராட்டமாக இருக்குமோ. அதனால்தான் நம்முடைய அந்த மாதிரியான வேதனையானது யாருக்கு இருக்கிறான்னா, இவரை துணைக்கு அழைத்துக் கொள்ளாமல் நான் செய்கிறேன், நான் போகிறேன், நான் வருகிறேன் என்று சொல்லி இவரை மறந்து விட்டு தன்னை மட்டுமே நினைத்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ யார் வேண்டாம் என்றானால், அந்த வாழ்க்கை எவ்வளவு வேதனையான ஒரு நரகமான ஒரு வாழ்க்கை. காரணம், இவரை உதாசீனப்படுத்திவிட்டு மறந்துவிட்டு இவரை நினையாமல் இது மட்டுமே ஆட்டம் போடுகிறது. யாருடைய துணை கொண்டு? இந்த 3 பேருடைய துணை. 3 சரீரத்தை தன்னுடன் வைத்துக் கொண்டு, 3 குணத்தை தன்னுடன் வைத்துக் கொண்டு, 3 அவஸ்தைகளை தன்னுடன் வைத்துக் கொண்டு, 3 மலத்தை தன்னுடன் வைத்துக் கொண்டு இந்த அகங்காரம் என்ன செய்கிறது? பிரம்மத்தை மறந்து அனாத்மாவையே ஆத்மாவாக நினைத்துக் கொண்டு அதை அடைவதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இழந்து மீண்டும் மீண்டும் ஜனன மரணத்தையும் ஆயுளையும் போகத்தையும் அனுபவித்துக் கொண்டு விதவிதமான பிறவிகளை எடுத்துக்கொண்டு நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். குரு என்ன பண்ணினார்? இந்த 3 சரீரத்தை விட்டுவிடுப்பா, 3 அவஸ்தைகளை விட்டுவிடு, 3 குணங்களை விட்டுவிடு, 3 மலம் அவித்யா காமம் கர்மம், இந்த 3 மலத்தை விட்டுவிடு, இந்த அகங்காரத்தை கொண்டு போய் பிரம்மனுடன் இணை. இந்த 3ஐயும் விட்டுவிட்டால் அகங்காரம் தனித்து இருக்கும். இந்த அகங்காரத்தை என்ன பண்ணணும்? பிரம்மத்துடன் கொண்டு போய் நிறுத்தி. எப்பொழுது பிரம்மத்துடன் நான் கொண்டு போய் நிறுத்தி விட்டேனோ அப்பொழுது அங்கே என்ன வருகிறது? இந்த 2
விரலுக்கும் இடையிலே ஒரு ஒன்றும் இல்லா தன்மை, முழுமை தன்மை என்பது வருகிறது. பூர்ணம் என்பது வருகிறது. இப்ப ஜீவன் இந்த மூன்றையும் விட்டுவிட்டால் பிரம்மனுடன் தன்னை இணைத்துக் கொண்டானேயானால் யார் எப்பொழுது இணைத்துக் கொள்வான்? குருவனுடைய துணை கொண்டு, ஞானத்தினுடைய துணை கொண்டு, பிரம்ம நிஷ்டையிலேயே இருக்கக்கூடியவர்களாய் எப்பொழுது இந்த அகங்காரத்தோட கூடிய சிதாபாசனை சித்துடன் இணைத்து விட்டானோ அப்பொழுது அவன் பூர்ண ஸ்வரூபமாக ஆகிவிடுவான். நீ அந்த பூர்ண ஸ்வரூபம் தான் என்று இந்த அறிவு முத்திரையை மாணவர்களுக்கு மௌனமான மொழியிலே வியாக்கியானம் பிரகடீகரோதி, வியாக்கியானம் பண்ணிட்டாங்க. அப்போ மாணவர்கள் இந்த சின்முத்திரையை குரு சொன்ன உபதேசத்தை நன்றாக புரிந்து கொண்டு விட்டார். அதனால என்ன கிடைத்ததாம்? எதுவரைக்கும் இந்த அகங்காரம் இந்த மூன்றுடன் இணைந்து இருந்ததோ அதுவரைக்கும் இவர்களுக்கு துக்கங்கள், பயம், சோகம், பற்றுதல் எல்லாம் இருந்தது, பந்தம் இருந்தது, சம்சாரம் இருந்தது. அது இந்த சின்முத்திரையினாலே நீக்கப்பட்டது. எப்பொழுது ஜீவாத்மா பிரம்மனுடன் இணைந்து விட்டானோ அப்பொழுது மோதனம், மோதனார் சந்தோஷத்தை அனுபவிக்கிறான், ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், மௌன நிலைக்கு போய்விடுகின்றான். கரகலித சின்முத்ர சின்முத்ரம். சரி, அந்த சின்முத்திரையை காட்டக்கூடிய குருவனுடைய சொரூபம் இப்ப எப்படி இருக்கின்றது? ஆனந்த ரூபம். அவர் அந்த ஞானத்தை உணர்ந்தாரா இல்லையா என்றால் ஆனந்தம், அந்த சொரூபம் ஆனந்தம், ஆனந்த ரூபமா, ஆனந்த வடிவமானவராக ஞானம் என்னிடத்திலே வந்துவிட்டது என்பதற்கு என்ன அத்தாட்சி? எப்பொழுதும் ஆனந்த ரூபமாக, ஆனந்த வடிவமானவனாக நான் இருக்கின்றேன். இந்த குருவும் ஆனந்த வடிவமானவராக இருக்கின்றார். ஆனந்த வடிவமாக இருக்கின்ற குருவால் தான் நம்முடைய துக்கத்தையும் நீக்கி ஆனந்தத்தை கொடுக்க முடியும். அவரே துக்கமாக இருக்கிறார் என்றால் அவரிடத்திலே நான் போய் இந்த துக்கத்தை போக்கி ஆனந்தத்தை கொடு என்றால் அவரால் கொடுக்க முடியாத காரணம் அவரிடத்திலே ஆனந்தம் இல்லை. ஆயனாலே ஆனந்த ரூபம். இந்த ஞானத்தை உணர்ந்த அந்த குரு தட்சிணாமூர்த்தியானவர் ஆனந்த ரூபம். காரணம், ஆனந்தம் என்பது பொருளை சார்ந்து வருவது அல்ல, தன் சொரூபம் ஆனந்தம் என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தினாலே அந்த ஆனந்த வடிவமாக இருக்கின்ற குரு கரகலித சின்முத்ரமானந்த ரூபம். சரி, அவர் குருதான், அவர் ஞானத்தை உபதேசம் செய்யக்கூடிய தகுதி படைத்ததான் எப்படி தெரியும் என்றால் ஆச்சாரியேந்திரம். ஆச்சாரிய இந்திரம். ஆச்சாரியானா இந்திரா, ஆச்சாரியேந்திரா. ஆசிரியருக்கு எல்லாம் ஆசிரியராக இருக்கிறார். இந்திரன் என்றால் தலைவர். எல்லா ஆசிரியர்களுக்கும் ஆசிரியராக யார் இருக்கிறாரோ பேர்பட்ட தட்சிணாமூர்த்தியை, அந்த தட்சிணாமூர்த்தி குருவை ஆச்சாரியேந்திரம். ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர். ஆசிரியர்னாலே பெருமைக்குரியவர்கள் தான். எல்லா ஆசிரியர்களுக்கும் ஆசிரியராக இருக்காருன்னா எப்படி? எவ்வளவு உத்தமமான ஆசிரியராக, எல்லா அறிவும் உடைய ஆசிரியராக இருக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கே அறிவை கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருந்தால் மாணவர்களுக்கு அறிவை கொடுக்க மாட்டாரா? ஆச்சாரியேந்திரம். ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்ற, ஆனந்த வடிவமாக இருக்கின்ற ஆனந்த ரூபம். அவர் என்ன பண்றார்? தன் நிலையிலேயே எப்பொழுதும் தானாக இருக்கிறார். ஸ்வாத்மாராமம் உதிதவதனம். ஸ்வ ஆத்மா ராமம். அவர் எப்பொழுதும்
ஸ்வ ஆத்மா தன்னிடத்திலேயே தன் ஆத்மாவிடத்திலேயே ரமித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்வ ஆத்மா ராமம், ராமம் என்றால் ரமித்த, ஸ்வ ஆத்மா என்றால் தன் சொரூபத்திலேயே ரமித்துக் கொண்டிருக்கக்கூடியவராய். இதெல்லாம் அந்த உண்மை தத்துவத்துக்கு கொடுக்கக்கூடிய லட்சணம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது உண்மையை உணர்ந்த ஞான குருவுக்கு அந்த லட்சணம் எடுத்துக்கொண்டாலும் சரி, இரண்டும் ஒன்றுதான். ஆச்சாரியேந்திரம், ஆனந்த ரூபம், ஸ்வாத்மாராமம், நான்காவது முதித வதனம். முதித்த வதனம், அவருடைய முகம் எப்படி இருக்காம்? முதிதம், ஆனந்தத்திலே மகிழ்ச்சியிலே அவருடைய முகமானது ஜொலிக்கிறது. முதித வதனம், பேர்பட்ட தட்சிணாமூர்த்தி, அந்த சொரூபத்தை ஈடே வணங்குகின்றேன், நமஸ்கரிக்கின்றேன், போற்றி. இது முதல் பாடல். இரண்டாவது பாடலுக்கு போகின்றோம். பாருங்கள். வடபிடபி சமீபே பூமி பாகே நிஷன்னம் சகல முனி ஜனானா ஞானதாதாரமாரா திரிபுவன குருமீஷம் தட்சிணாமூர்த்தி தேவம் ஜனன மரண துக்க சேத தக்ஷம் நமாமி. ஜனன மரண துக்க சேத தக்ஷம் நமாமி. அங்கே ஈடே போற்றுகிறேன் என்றால் இங்கே அகம் நமாமி, நான் வணங்குகின்றேன், நான் வணங்குகின்றேன், நமஸ்கரிக்கின்றேன். யார்? தக்ஷம் நமாமி. தக்ஷம் நிபுணராக இருக்கின்ற, அறிவாற்றல் உடையவராக இருக்கின்ற, எல்லா செயலையும் செய்யக்கூடிய திறமைசாலியாக இருக்கின்ற அந்த தக்ஷனை, இந்த திறமைசாலியை, நிபுணனை நான் வணங்குகின்றேன். எதுல அவர் நிபுணரா இருக்காராம்? ஜனன மரண துக்க சேத. சேத என்றால் வெட்டி வீழ்த்தக்கூடிய, வெட்டி விடக்கூடிய நிபுணன். வெட்டுவதிலே நிபுணனாக, நீக்குவதிலே நிபுணனாக. எதை வெட்டுகிறாரா? துக்க, துக்கத்தை நீக்குகிறார், துக்கத்தை வெட்டி விடுகிறார். நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஏற்படுகின்ற துக்கத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கின்றார். அதுல அவர் பெரிய கைதேர்ந்தவராக இருக்கிறார். நமக்கு மனதுல நிறைய துன்பங்கள் இருக்கு என்றால், இன்னைக்கெல்லாம் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய என்னவென்றால் மனநோய் மருத்துவர்கள், கவுன்சிலர்கள் நிறைய உற்பத்தி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வியாபாரம். நம்மை கூப்பிட்டு நிறைய நமக்கு எப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் நிறைய அறிவுரை எல்லாம் கொடுப்பார்கள் மனநோய் மருத்துவர்கள். ஆனா அதுல நமக்கு எவ்வகையிலும் நம்முடைய மனோவியாதி போகாது, அதிகமாகவே தவிர குறையாது. காரணம் என்ன? அவர்கள் நம்முடைய மனதில் இருக்கின்ற துன்பத்திற்கு மருந்து கொடுக்கிறார்களே தவிர, இந்த துன்பம் எங்கிருந்து வந்ததோ அதை அவர்களால் நீக்குவதற்கு முடியாது. அதற்குண்டான காரணத்தை கண்டுபிடித்து அதை நீக்குவதற்கு அவர்களுக்கு அருகதை இல்லை. அவர் என்ன பண்ணுகிறார்? வியாதிக்கு மருந்து கொடுக்கிறார். அதனால்தான் அலோபதி மருத்துவத்திற்கும் ஆயுர்வேதா சித்தா மருத்துவத்திற்கும் என்னடா வித்தியாசம்? தலைவலி வந்தால் உடனே ஒரு மருந்து, ஒரு மாத்திரை சாப்பிடலாம். அது எங்கிருந்து வந்தது, எதனால் வந்தது, அதை பற்றி எல்லாம் அலோபதியில ஆராய்ச்சி எல்லாம் மருந்து, அதற்கு மருந்து கொடுப்பாங்க என்றால் கிடையாது. ஆனால் ஆயுர்வேதால போனோம்னா
நாம் என்ன வியாதி சொல்கிறோமோ அதுக்கு மருந்து கொடுக்க மாட்டார். அது எதனால் ஏற்பட்டதோ அந்த காரணத்தை கண்டுபிடித்து அதற்கு சிகிச்சை செய்வார்கள். நம்ம அதனாலதான் அந்த சிகிச்சை முறையை இந்த காலத்தை நம்மால் பொறுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாதனால பல நாட்கள் ஆகுங்கிறதுனாலதான் நம்ம போறது. அதே போலதான் ஞான குருவிடத்தை வந்தால் நம்முடைய மனதில் இருக்கின்ற அத்தனை துக்கங்களும் கட்டாயம் நீக்கப்படும். துக்கங்கள் நீக்கப்படும்னா அர்த்தம் துக்கத்துக்கு காரணமாக இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீக்கி விடுவதனாலே துக்கங்கள் நீங்கி போகிறது. துக்கத்திற்கு காரணம் எது? ஜனன மரணம், பிறப்பும் துக்கம், இறப்பும் துக்கம். நடுவிலே நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அதுவும் துக்கம். ஜன்ம துக்கம், ஜரா துக்கம், ஜாயா துக்கம், புனப்புனகா சம்சார சாகரம் துக்கம். தஸ்மாத் ஜாகிரதே ஜாகிரதே. பிறப்பும் துக்கம், இறப்பும் துக்கம், வயோதிகமும் துக்கம், மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு எடுப்பதே துக்கம்தான். புனப்புனகா சம்சார சாகரம் துக்கம். சம்சாரமே துக்ககரமானதுதான். ஆகினாலே மனமே விழித்து என்ன பண்றார்? ஜனன மரண துக்க சேத. ஜனன மரணம் அதிலிருந்து வரக்கூடிய துக்கத்தை. ஜனன மரணம் எங்கிருந்து வந்தது? கர்மத்தினாலே வந்தது. கர்மம் எங்கிருந்து வந்தது? விருப்பு வெறுப்பினாலே வந்தது. விருப்பு வெறுப்பு எங்கிருந்து வந்தது? அகங்காரத்தினாலே வந்தது. அகங்காரம் எங்கிருந்து வந்தது? அறியாமையினாலே வந்தது. அப்ப என்ன பண்ணிட்டார்? அறியாமையை அறிவினுடைய வாளால் குத்தி வீழ்த்துவதன் மூலமாக அறியாமை நீங்கிவிட்டால் அதை தொடர்ந்து வருகின்ற மற்ற அத்துணை விஷயங்களும் நீங்கி போகிறது. அதன் மூலமாக துக்க நிவர்த்தியை பெறுகிறார். சுக பிராப்தியை யார் கொடுக்கின்றானோ பேர்பட்ட குருவை நமாமி வணங்குகின்றேன். ஜனன மரண துக்க சேத தக்ஷம் நமாமி. சரி, அந்த குரு அவதாரம் எடுத்து வந்தாரே, எங்க அமர்ந்திருக்கார்? வடவிடபி சமீபே பூமி பாகே நிஷண்ணம். வடவிடபி, வடவிடம் என்றால் வடமரம், ஆலமரத்தின் அடியிலே. வடவிருட்சம் ஆலமரத்தினுடைய சமீபே, அடியில், அருகில். ஆலமரத்தின் அடியிலே. ஏன் ஆலமரத்திற்கு அடியிலே அவர் அமர்ந்திருக்கிறார்? ஆலமரத்தை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு விதமான குணம் இருக்கிறது. அந்தந்த மரத்துக்கு அடியிலே போய் நாம் அமர்ந்தால் அதற்கு ஏற்ப உண்டான குணங்கள் நமக்கு வரும். இதெல்லாம் நம்முடைய அறிவு சார்ந்த மக்கள், விஞ்ஞானிகள், ரிஷிகள் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, படைக்கப்பட்ட உலகத்துல 3 குணங்களால் உலகம் படைக்கப்பட்டது தத்துவ போக்குல பார்ப்போம். பிரம்ம ஆஸ்ரயா, சத்வ ரஜஸ் தமோ குணாத்மிகா, மாயா அஸ்தி அப்படின்னு நமக்கு உலகத்தை படைக்கின்ற உலகத்தை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார். பிரம்மத்தை ஆசிரியமாக கொண்டு 3 குணங்களாக இருக்கின்ற மாயை தத்துவமானது பிரம்மத்துடன் சேர்ந்து உலகத்தை படைத்தது. சதுர்விம்சதி தத்துவப்பத்தி பிரகாரம் அதெல்லாம் பார்ப்போம். 3 குணங்கள் தான் எல்லா வஸ்துக்களிடத்திலும் வியாபித்திருக்கின்றது என்றால் 3 குணங்கள் இல்லாத எந்த ஒரு பொருளையும் நாம் பார்க்க முடியாது. அப்போ மரங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதிலும் சத்துவகுண மரம், ரஜோகுணத்திற்குண்டான மரம், தமோகுணத்திற்குண்டான மரம் என்று மரங்களிடத்திலும் 3 வகையான
3 குணங்களை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய மரங்கள். அதுல இந்த ஆலமரத்தின் அடியிலே போய் நாம் அமர்ந்தோமையானால் அது ரொம்ப ரொம்ப சாத்வீகமான மனோநிலையை நமக்கு அதிகப்படுத்தி. ஒரு சில மரத்துக்கு அடியிலே போய் நாம் அமர்ந்தால் ராஜசிகமான மனோநிலையை கொடுக்கும். மாமரத்தை போன்றிருக்கக்கூடிய மரங்கள் ராஜசிகமான தன்மையை கொடுக்கும். தூங்குகின்ற மரமும் ஒண்ணு இருக்கு. அது பக்கத்துல போனா நமக்கு தானா தூக்கம். சாத்வீகமாக இருக்கக்கூடிய மாணவர்கள், அறிவை விரும்பக்கூடிய மாணவர்கள், அதனால்தான் அந்த காலத்துல மரத்தின் அடியிலே படிக்க வைத்தார். மரத்துக்கடியிலே அமர்ந்து கொண்டு படிக்க வைத்ததுடைய காரணம், நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். நல்ல மூச்சு பயிற்சி வர வர நல்ல பிராணசக்தியானது வேலை செய்ய மனது நல்ல விரிவடையும். மனது நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது அறிவு நல்ல வேலை செய்யும். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? ஒன்று அதிகமான உஷ்ணமான இடத்தை அமர்ந்து கொண்டு படிக்க ஆசைப்படும், அல்லது இருள் சூழ்ந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு படிக்க ஆசைப்படும். நல்ல காற்றோட்டமாக இருக்கக்கூடிய, அதிக வெப்பம் இல்லாத, அதிக குளிர்ச்சியும் இல்லாத இடத்தை உட்கார்ந்து கொண்டு நாம் படிக்க ஆசைப்படுறோமா என்றால், அதனால நமக்கு எவ்வளவு படிப்பது ஏன் கடினமா இருக்கிறது, படித்தாலும் ஏன் உள்ள போறதுலடானா மூலம் காற்று, நல்ல காற்று, சுற்றுப்புறங்கள் அமைதியாக இருந்து நல்ல மூச்சு பயிற்சியா நீங்க வர முயற்சி பண்ணி பாருங்க. மூச்சு பயிற்சி நன்றாக இருந்து நல்ல காற்றோட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நாம் புஸ்தகத்தை எடுத்து படிக்கும்போது நல்ல அறிவு உள்ள போகும். இல்லைன்னா புஸ்தகத்தை கையில் எடுக்கும்போது தூக்கம் தானாகும். காரணம் சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை. வட்டபிட்டபி சமீபே, ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்து கொண்டு, எங்க அமர்ந்திருக்கார்? பூமி பாகே நிஷன்னம், பூமி பாகம் தரைப்பகுதியை தன்னுடைய இருக்கையாக வைத்துக் கொண்டு நிஷன்னம் அமர்ந்திருக்கக்கூடியவர், வீட்டிருக்கக்கூடிய பேர்பட்ட துக்கத்தை எல்லாம் போக்கக்கூடிய குரு. அங்க உட்கார்ந்து கொண்டு என்ன பண்றார் அந்த குரு? ஞான தாதாரம் ஆரார், ஞான தாதாரம் ஆரார். ஞானத்தை தாதாரம் என்றால் கொடுக்கின்றவராய், ஞானத்தை கொடுக்கக்கூடியவராய். யாருக்கு கொடுக்கிறார்? சகல முனிஜனானா, சகல முனிஜனானா, தன் பக்கத்திலே அமர்ந்திருக்கின்ற, தன் பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய முனிஜனானா, முனிஜனங்களுக்கு, முனிவர்களுக்கு. யார் அந்த முனிவர்கள்? சனகாதி முனிவர்களுக்கு. சகல முனிஜனானா ஞான தாதாரம் ஆராத். ஆராத் என்றால் அருகில் இருந்து கொண்டு, ஒரு பக்கத்திலே இருந்து கொண்டு ஞானத்தை எப்பொழுதும் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஞான தாதாரம். அப்போ ஞானத்தை கொடுத்துட்டே இருக்கார் குரு. அவர் இடத்துல இருக்கிற ஞானம் கொடுக்க குறையாக கொண்டே இருக்கிறது. முனிகணங்கள் அதை வாங்கிக் கொண்டே போகிறார். ஏன் முனி என்று சொல்ல வேண்டும்? முனி என்பதற்கு 2 பொருள். ஒன்று மனநசீலவான் முனி. மனநசீலன் எதை குருவிடத்திலிருந்து வாங்குகின்றானோ அந்த அறிவனுடைய உட்பொருளை சதா சர்வகாலமும் எண்ணிக்கொண்டே இருக்கக்கூடியவன் யாரோ, மனனம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவன் யாரோ அவன். யாராவனா இருக்கலாம், அவன் எந்த ஆசிரமத்தில் அவனா இருக்கலாம். அவன் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அழியாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், இளைஞனாக இருக்கலாம்,
அயோத்தியமானவனாக இருக்கலாம், சன்னியாசியா இருக்கலாம், பிரம்மச்சாரியா இருக்க அரவணா முனிவன். நாம முனிவன் தான் உடனே நம்ம நிறைய கற்பெல்லாம் பண்ணி முனி. முனி என்றால் மனநசீலவான் முனி. யார் குருவிடத்திலிருந்து அறிவை வாங்குகிறார்களோ அந்த அறிவினுடைய உட்பொருளை, நுணுக்கமாக இருக்கின்ற அந்த உட்பொருளை சதாசிவ காலமும் ஆராய்ந்து கொண்டே எண்ணிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பெயர் முனி. அப்பேற்பட்டவர்கள் நுணுக்கமான விஷயத்தை ஆராய்ந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு இரண்டாவது லட்சணம் வந்து விடுகிறது, மௌனம். மௌனம் என்பது அவர்களுடைய லட்சணமாக மாறிவிடுகிறது. மௌனி. முனேகே பாவகா மௌனம். முனிவனுடைய பாவம் என்ன? மௌனம். முனேகே பாவகா மௌனம். மௌனமாக இருக்கின்ற நிலை. அவரிடத்திலே போய் நாம் ஏதாவது ஒன்றை கேட்டால் கேட்டதற்கு மட்டும் ஒரு பதில் கொடுப்பார், ஒரு வரியிலே பதில் கொடுப்பார், மீண்டும் அமைதியாகிடுவார். அப்போ நாம அவரிடத்திலே போய் கேட்கத்தான் பதில் கிடைக்குமே தவிர நாம ஒரு கேள்வியை கேட்டு சும்மா பாட்ட நிறைய வந்து கொண்டே இருக்கும் என்று அர்த்தம் அல்ல. அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் இல்லை பேசுவது. அதனால்தான் ரமண மகர்ஷி இடத்துல போனால் அவர் எதுவுமே பேசுவது கிடையாது. கேட்டா பதில் கொடுப்பார், இல்லைன்னா பேசாம இருக்கும். பேசுறதுக்கு என்ன இருக்கு? நாம உடலுடன் பேசிக் கொண்டே இருக்கும். குடும்ப விஷயத்தை, ஆசிரம விஷயத்தை, எதெல்லாம் உண்மையல்லோ அதெல்லாம் பேசிக்கொண்டு பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆகினாலே மௌனமாகும். முனேகே பாவா மௌனம். மனநசீலவான் முனிகி. இந்த இரண்டு லட்சணம் உடைய மாணவர்களுக்கு ஞானதாதாரம் ஆராத. இந்த முனிவருக்கு மட்டும்தான் கொடுப்பாரானா திரிபுவன குரும் ஈஷம். இவர் மூன்று உலகத்திற்கும் தலைவனாக இருந்து கொண்டு திரிபுவனம் என்றால் மூன்று உலகம், மூன்று உலகத்திற்கும் தலைவனாக. யாருக்கு தலைவன்? குரும். மூன்று உலகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா குருவுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய மூன்று உலகத்தினுடைய குருமார்கள், அவர்களுக்கு எல்லாம் ஈசன் தலைவனாக இருக்கின்ற திரிபுவன குரும் ஈஷம் தட்சிணாமூர்த்தி தேவம். அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி தேவரை, அந்த பரமாத்மாவை அகம் நமாமி, நான் வணங்குகின்றேன். எதற்காக? ஞானத்தை வாரி கொடுப்பதன் மூலமாக ஜனன மரணத்தினுடைய அந்த பிடியிலிருந்து என்னை விடுவித்து, துக்கத்திலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து ஆனந்தத்தை யார் கொடுக்கிறாரோ பேர்பட்ட குருவை நான் நமஸ்கரிக்கின்றேன், வணங்குகின்றேன். இது இரண்டாவது பாடல். மூன்றாவது பாடல் சித்ரம் வடதரோர் மூலே விருத்தா சிஷ்யா குரு யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாः சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாः. சாயங்காலம். ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.